என்ன பண்ண போகிறோம்னா எங்கள் வீட்டில் பேய் இருக்கா இல்லையா பார்க்கறதுக்கு தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். நானு தோ இந்த புள்ள தோ இவன் என்ன பண்ண போகிறோம்னா பேய் இருக்கான்னு போகணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கணும்னா லைக்கு தோ இவனும் இருக்கான், இவன் என் தம்பி. ஹலோ லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இதை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு ப்ராடக்ட் இது பண்ணிருக்கு, அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது வந்து நீங்கள் அப்புறமா பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ப்ராடக்ட்டு அந்த ப்ராடக்டை இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல இது கிடைக்கும். நான் ஒரு பென்சில் வச்சுருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக விற்க போகிறேன். ஃப்ரீயாலாம் இல்லை, நான் ஒரு 50 rupeesக்கு விற்கிறேன் ஃப்ளிப்கார்ட்டில், அதனால தான் சொல்கிறேன். சரி இப்போ பார்க்குறேன். இப்போ பேய் இருக்கா இல்லையான்ட்டு ஃபர்ஸ்ட் மொட்டை மாடிக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மொட்டை மாடிக்கு பார்க்கலாம். இப்போ போகலாம். இப்போ ஏறிட்டு இருக்கோம் பாருங்க, இப்போ மொட்டை மாடி. வா அப்போ நம்ம இப்போ வந்து சிக்கன் சாப்பிட்ருக்கோம், அதனால தான் பேய் இருக்கான்னு பார்க்க வந்திருக்கோம். மொட்டை மாடிக்கு வந்துட்டோம் கைஸ். நைட்டெல்லாம் ஒரே சவுண்டு மொட்டை மாடியில், என்னன்னே தெரில. இங்கேருந்து ஏதோ மாஷால்லாம் போட்டிருக்கோம், நாங்கள் முஸ்லீம் தான் மாஷாலாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் ஒரே சவுண்டு, என்னால் முடியல. நானும் ஏதாச்சும் ஒரு கட்டை எங்கேயாச்சும் மேலே போட்டிருப்பாங்க விழுந்திருக்கோம் அப்படின்னு நினச்சேன். ஆனாலும் பார்த்தா நைட்டு ஏதோ சவுண்டு வந்துச்சுல. ஏதோ சவுண்டு வந்துச்சு. நைட்டு சவுண்டு விட்டு விட்டு வருது காய்ஸ். ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு எல்லாத்துக்குமே. என்ன பண்ணிட்டோம், யாரோ திருடன் அப்படின்னு நினச்சி விட்டுடும். பார்த்தா எப்போவுமே சவுண்டு வருது. திருடன் இருந்தால் திருடிட்டு போயிடுவோம் ஒரே நாளில். அதை விட்டு எப்போ பார்த்தாலும் சவுண்டு வந்தால் எப்படி காய்ஸ் இருக்காது உங்களுக்கு? அதை விட்டு எப்போ பார்த்தாலும் சவுண்டு வந்து நாங்கள் கடுப்பாயிட்டோம். நைட் டைமில் நாங்கள் ஒரு ட்ராப் வச்சோமா, போகலான்னு பார்த்தோம், எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நான் போட்டலான்னு போனேன் மொட்டை மாடியில். பார்த்தா ஒரே ஷாக்கு, யார்கிட்டயுமே சொல்ல, ஒரே ஷாக்கு. நானும் அந்த புள்ள அந்த பையன் ஒரே ஷாக்கு, ஒரே ஷாக்கு. நான் அப்படி இதுவாகிடுச்சு கைஸ், அப்படி இதுவாகிடுச்சு. பார்த்தோம் உருவம் வந்துச்சு கைஸ். நான் பார்க்கும்போது எல்லாருமே கூப்பிட்டோம், சின்ன பசங்களாம். அவங்க நாங்கள் சின்ன பசங்க, அதனால நான் எல்லாத்துக்குமே கூப்பிட்டேன். ஏதோ 2 உருவமா ஒரு உருவமா காய்ஸ், ஒரு உருவம் தான் காய்ஸ் வந்தது. அதுவும் எப்போ ஒரு சவுண்டு இந்த வீட்டில் வந்தது, ஒரு சவுண்டு இருந்தது. அப்போ எங்களுக்கு ஒரே பயமாக இருந்தது. திருடெல்லாம் வந்து திருட்டிட்டு போயிடுவான். ஆனால் இது எப்பவுமே அப்போ பார்த்தா அப்போ செம்ம இதுவாகிடுச்சு, கடுப்பாகிடுச்சு. நாங்களும் ஏதோ ஒரு ஃபஸ்ட்டு நினச்சோம் கீழே இருந்ததான் சவுண்டு வருது அப்படின்னு நினச்சோம். கீழே ஃபஸ்ட்டு சவுண்டு வந்துச்சு, மேலே ஒரு மாதத்துக்கு அப்புறம் மேலே சவுண்டு வந்துச்சு. ஆனால் முடியவே இல்லை. ஒரு ட்ராப் வச்சோம். எப்படின்னா ஒரு கட்டை இருக்குல்ல, பெரிய கட்டை, அது இந்த மாதிரி வீடு டோர் மாதிரி கட்டிட்டு என்ன பண்ணுறோம், கீழே ட்ராப் வச்சோம். ட்ராப்பை தெரியும்ல, ட்ராப் வச்சோம். கஷ்டப்பட்டு தேடி இது பண்ணோம், ட்ராப் வச்சோம். அதுக்கப்புறம் மாட்டிட்டாங்க. யாருன்னு பார்த்தாலே தெரில. பார்த்தா ஒரு திருடன். ஃபஸ்ட்டு உருவம் நான் பார்த்தேன், ஓகே. இப்போ பார்த்தா திருடன். எனக்கு ஒன்றுமே புரியல. வீட்டில் எதுவும் உருவம் இருக்குது, ஆவி இருக்குது, எதுவும் நான் நினச்சேன். நைட்டெல்லாம் ஒரே தூங்கலை, தூங்கவே இல்லை காய்ஸ். இப்படி இதுவாகிடுச்சு. என்னால் முடியல, இந்த மாதிரி ஆகுதுன்னு தெரியல. சரி ஓகே, பாய் கைஸ், பாய் கைஸ், wish you all